الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விடைபெறும் ரமலான் விடை தெரியாத கேள்விகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் நம் வாழ்வில் மீண்டும் ஒரு ரமலானை அடைந்தோம். ஒரு சில மணி நேரங்களில் அது நிறைவு பெற இருக்கின்றது. இந்த தருணத்திலே இயல்பாக சில கேள்விகள் எழுகின்றன. ஆனால் பதில் இல்லை, விடை இல்லை. அந்த கேள்விகளை நம்மளே கேட்டுக்கணும், ஆனா பதிலும் நம்மளே தேடணும். அந்த மாதிரியான சில கேள்விகள் தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சிந்தனையாகும். முதலாவது கேள்வி என்ன? நான் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டேனா? இது மிக முக்கியமான கேள்வி. பல சமயங்களில் விடை தெரியாத கேள்விகளே முதலாவது கேள்வியாக இது நிற்கின்றது. நான் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டேனா? ரமலான் வர்றதுக்கு முன்னால ஒரு ஆர்வம் இருந்தது, தேடல் இருந்தது. பல சமயங்கள்ல ஒரு சிலர் நீங்களாக பலரும் பிளான் பண்ணியிருப்போம், திட்டமிட்டு இருப்போம். ரமலான்ல எப்படி நம்ம பயன்படுத்தணும், இப்படி நேரம் என்ன, ஷெட்யூல்டு என்ன, எல்லாமே நம்ம ஒரு பெரிய மைண்ட் ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும், ஒரு பிளானிங் இருந்திருக்கும். அந்த திட்டமிட்டதை நாம் எந்த அளவு அடைந்திருக்கின்றோம்? திருக்குரான் ஓதுவதிலிருந்து, இரவு தொழுகை தொழுவதிலிருந்து, பல்வேறு அம்சங்கள், பல்வேறு நற்செயல்கள், அதனுடைய பகல் இரவு எல்லாவற்றையும் நான் திட்டமிட்ட அடிப்படையில் சரியாக பயன்படுத்தி கொண்டேனா? நம்ம சுற்றுலா போறதுக்காக பிளான் பண்ணுவோம். பல சமயங்கள் அங்க போன பிறகு பிளான்லாம் பக்காவா இருக்கும். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துடணும், ஒரு இடம் கூட மிச்சம் இருக்க கூடாது, ஃபுல் ஷெட்யூல் போட்டிருப்போம். அங்க போன உடனே டயர்ட் ஆயிரும், படுத்துருவோம். அல்லது ஒரு பெருசா ஒரு ஈடுபாடு இருக்காது, ஒரு 2-3 இடம் பார்த்த உடனே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி நமக்கு அனுபவங்கள் இருக்கும். உம்ராவுக்கு போறோம், போறதுக்கு முன்னால காபா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், நிறைய தவாஃப் செய்யணும், எவ்வளவு முடியுமா நற்செயல்கள் செய்யணும், எல்லாம் பிளானோட போகிறது. ஒரு உம்ரா முடிச்ச பிறகு, ஒரு தவாஃப் முடிச்ச பிறகு அந்த ஆசையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஜமா தொழுகைக்கு போறதே சிரமமா போயிடும். ஹோட்டலுக்கு கீழே வாசல்ல இறங்கி அந்த தெருக்கல்ல கடைசியில தொழுதுட்டு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு. இப்ப ரமலான் வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. ரமலான் வந்தது, முதல் நாள் 2 நாள் நல்ல ஸ்பிரிட்டா இருந்தோம். அதற்கு பிறகு அதே ஸ்பிரிட்டோடு, அதே உற்சாகத்தோடு, அதே சுறுசுறுப்போடு நாம் ரமலானை பயன்படுத்தினோமா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி,
என்னுடைய நற்செயல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குமா? நற்செயல்கள் செய்வது என்பது ஒன்று. ஒவ்வொரு நற்செயலையும் செய்துவிட்ட பிறகு நம்ம யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்க்காக தான் செய்யறோம். இறைவன் சொன்னதை இறைவனுக்காக நாம் செய்கின்றோம். இறைவன் சொன்னதை மற்றவர்களுக்காக நாம் செய்தால் அது இபாதத்தாக இருக்க முடியாது, அது நற்செயலாகவே இருக்க முடியாது, அதற்கு நன்மைகளே கிடைக்காது. அப்படி என்றால் அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்ற நற்செயலாக, இபாதத்தாக என்னுடைய நற்செயல்களும் இபாதத்துகளும் என்னுடைய அமல்களும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய நோன்பும் என்னுடைய எல்லா அம்சங்களும் இருந்தனவா என்ற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழுகின்றது. உண்மையில் இந்த கேள்விக்கான பதில் நாளை மறுமையில் தான் தெரியும். அது எந்த நற்செயலா இருந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது மறுமையில் தான் தெரியும். வங்கிக்கு போறோம், பணம் டெபாசிட் பண்ண போறோம், சில சமயங்கள்ல ஒரு சில நோட்டு ரிஜெக்ட் ஆயிடும். அங்க போன பிறகுதான் தெரியும். நம்மள்ட்ட ரொம்ப நாள் அது பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்போம், ஆனால் அது செல்லாத நோட்டு என்பது அங்கே போன பிறகுதான் நமக்கு தெரியும். இறைவனிடத்திலே, இறைவனுடைய சன்னிதானத்திலே மறுமையிலேதான் நம்முடைய நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை என்பது நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு நமக்கு மறு வாய்ப்பு கிடையாது. ஆக நம்முடைய நற்செயல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழுகிற பொழுது அந்த கேள்வி கவலையாக மாற வேண்டும். நபித்தோழர்களிடம் அந்த கவலை இருந்தது. ரமலானிலே செய்த நற்செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலையிலேயே அவர்கள் பல மாதங்களை கழிப்பார்கள் என்று கண்ணியத்திற்குரிய தாபியன்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய மாணவர்கள் தான் தாபியன்கள். சஹாபாக்கள் பல நபித்தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒத்த குணங்களை நமக்கு பல சமயங்களில் தாபியன்கள் அறிவிப்பார்கள். அதிலே ஒன்றுதான், எல்லா சஹாபாக்களும் ரம்லான் நிறைவு செய்த பிறகு ஒரு பெரும் கவலையோடு இருப்பார்கள். அது என்ன கவலை? என்னுடைய நற்செயல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற கவலை. இந்த இரண்டாவது கேள்வியும் இங்கே எழுகின்றது. மூன்றாவது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்ற கேள்வி. ரமலானுடைய பர்பஸே என்ன? ரமலான் எதற்காக வருகிறது? நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக வருகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் ரமலான் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து ஆமீன் சொல்லியிருக்கிறார்களே, ரமலானை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள். ரமலானை வருக நிகழ்ச்சி நிறைய நடத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அறியாத ஹதீஸ் அல்ல அது. ரமலானை பாழ்படுத்தி விடுவது, பயன்படுத்தாமல் இருப்பது, அது ஒரு பெரிய பாவம். ரமலானை பயன்படுத்துவது என்றால் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. ரமலானுடைய இரவுகளை, பகல்களை நாம் பாவ மன்னிப்பிற்காக பயன்படுத்தினோமா? அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கரங்கள் உயர்ந்தனவா? நம்முடைய கண்கள் கசிந்துருகியதா? இறைவனிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி முறையிட்டு, ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று நாம் கெஞ்சினோமா? அப்படியெல்லாம் செய்தும் அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டானா? அல்லாஹ் என்னுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொண்டானா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டானா? என்னுடைய பட்டியலிருந்து, என்னுடைய வினை பட்டியலிருந்து அல்லாஹ் என்னுடைய பாவத்தை துடைத்தெறிந்து விட்டானா என்ற கேள்வி இங்கே எழுகின்றது. அடுத்த கேள்வி என்ன? பிரம்மாண்டமான நற்செயல்களை நாம் ரமலானில் செய்தோம். அதுல பிரதானமானது என்ன? நோன்பு வைப்பதும் திருக்குரான் ஓதுவதும். ரமலான்னாலே ஹைலைட் இதுதான். நம்மள்ட்ட வெளிப்படையா தெரியக்கூடிய வித்தியாசம் என்ன? குரானும் கையுமா இருப்போம், எப்பவுமே குரான் ஓதிக்கிட்டே இருப்போம். பகல்ல நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம். பகலில் நோன்பு, கைகளிலே குரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை குறித்தும் ரமலானுடைய இந்த நோன்பை குறித்தும் சொல்லுகிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன். முதலாவதாக நபி அவர்கள் நோன்பை சொல்கின்றார்கள். நோன்பு வந்து விட்டாலே அடுத்து குர்ஆன் வந்துவிடும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆன் லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனும் நோன்பும் நாளை மறுமையில் ஒரு அடியானுக்காக சிபாரிசு செய்யும். யகூலு ஸியாம் ஐ ரப் மனஅது த்ஆம வ ஷஹவாத் பின் நஹார் ஃபஷஃபினி ஃபீஹி. நோன்பு அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இறைவா, இந்த அடியான் மிகச் சிறப்பான முறையில நோன்பு நோற்றான், உன்னுடைய பொருத்தத்திற்காக அவன் உணவை விட்டு விட்டான், தண்ணீரை விட்டு விட்டான், ஆகவே நான் அவனுக்காக சிபாரிசு செய்கின்றேன், அவனுக்கு சூனத்தை வழங்கு. நாம் வைத்த நோன்பு நமக்கு சிபாரிசு செய்யும். அதே போன்று அல் குர்ஆன்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயகூலுல் குர்ஆன் மனதுன் நௌம் பில்லைல் ஃபஷஃபினி ஃபீ. இரவிலே தூங்காமல் திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தான், என்னை வாசித்துக் கொண்டே இருந்தான், திலாவத் செய்து கொண்டே இருந்தான், உன்னுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுடைய நாவுகளில் அவனுடைய கண்கள் விழித்திருந்து அவனுடைய நாவுகள் உன்னுடைய வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருந்தன. நான் அவனுக்காக சிபாரிசு செய்கிறேன், அவனுக்கு சூனத்தை வழங்கு, அவனுடைய பாவங்களை மன்னித்து விடு. நாம் ஓதிய குர்ஆனும் நாம் வைத்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்கின்றன. வேற யாரும் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய இபாதத்துகளே போதும், நம்முடைய நற்செயல்களே போதும். அப்படி என்றால் நாம் வைத்த இந்த நோன்பு, இந்த மாதம் முழுவதும் வைத்த நோன்பு நமக்காக மறுமையில் சிபாரிசு செய்யுமா? நாம் ஓதிய அல்குரானுடைய வசனங்கள் நமக்கு மறுமையில சிபாரிசு செய்யுமா? அப்படி சிபாரிசு செய்கிற அளவிலே நம்முடைய நோன்பு தரமுள்ளதாக இருந்திருக்குமா? அப்படி சிபாரிசு செய்கிற அளவிற்கு நாம் ஓதிய அல்குரானுடைய வசனங்கள் தரம் மிக்கதாக இருக்குமா? என்ன உத்தரவாதம்? ஆகவே இந்த கேள்வியும் இங்கே எழுகின்றது. இந்த கேள்வி எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலே தெரியல. உலகத்திற்கு கூட எல்லா அறிஞர்களும் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த கேள்வி என்ன? ரமதானுக்கு பிறகு பள்ளிவாசல்களில் மக்களுடைய வருகை ஏன் குறைகிறது? பள்ளிவாசலுடைய தொடர்பு ஏன் இல்லாமல் போகிறது? பொதுவாகவே பள்ளிவாசலுடைய தொடர்பு இருந்தால் அரிஷனுடைய நிழல் நமக்கு கிடைக்கும். நபி அவர்கள் 7 சாராரை பட்டியலிடுகிற பொழுது பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட ஒரு மனிதரையும் சொல்லுகிறார்கள். எப்பவுமே அவர் பள்ளிவாசல்லே இருக்கிறார், அல்லது வெளியே போனா கூட பள்ளிவாசலுக்கு எப்படா வருவோன்னு சொல்லி இருக்கிறார், அல்லது சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் உடனடியா பள்ளிவாசல் வர்றார். ஓய்வு கிடைக்கிற பொழுதெல்லாம் அந்த ஓய்வு பள்ளியிலே கழிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அரிஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபி அவர்கள் அந்த 7 பேரை பட்டியலிடுகிற பொழுது சொல்லுகிறார்கள். இது பொதுவான தருணங்கள்ல ரமலான் மாதம், உண்மையிலே ரமலான் 365 நாளும் ரமலானாக இருந்தால் நம் எல்லோருக்கும் அரிஷுடைய நிழல் கிடைக்கும். அந்த அளவிற்கு நாம் ரமலானை பள்ளிவாசல்களால் அலங்கரித்தோம். பள்ளிவாசலுடைய தொடர்பு இருந்தது. ஜும்மா மாதிரியே தான் எல்லா வக்துமே, ஃபஜ்ர், லுஹுர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லா வக்துமே. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எழுப்புகிற கேள்வி என்ன? ரமலான் முடிந்து விட்டால் பள்ளிவாசல்களில் இல்லை, மக்கள் இல்லை, மக்களுடைய வருகை இல்லை. இந்த கேள்வி எல்லா அறிஞர்களும் கேட்கின்றார்கள். ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், ஐயுஹல் முஸ்லிமுன், முஸ்லிம்களே, நீங்கள் இன்கல்லா ரமலான் வ பக்கியர் ரஹ்மான் ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம்களே, ரமலான் முடிந்துவிடும், ஆனால் ரஹமான் முடிய மாட்டான். ரஹமான் உயிரோடு இருப்பான். ரமலானிற்கு மௌத்து உண்டு, ரமலான் நிறைவு பெற்றுவிடும், ஆனால் அல்லாஹ்விற்கு மௌத்து இல்லை, ரஹமானுக்கு மௌத்து இல்லை. ரமலான் முடிந்து விட்டாலே அல்லாஹுடைய தொடர்பும் போய்விடும் என்று நினைக்கின்றீர்களா என்று ஒரு அறிஞர் கேட்கின்றார். இன்னொரு அறிஞர் கேட்கின்றார், கண்ணியத்திற்குரிய இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் கேட்கின்றார்கள், லா யகுன் லிஅமலில் முஃமின் அஜலுன் தூனல் மௌத். ஒரு முஸ்லிமிற்கு, ஒரு மூமினுக்கு எந்த தவணையுமே இருக்கக்கூடாது. அவன் காலக்கெடு இல்லாமல் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவன் முடிவு செய்து அவன் வழங்குகிறான், நற்செயல்கள் செய்கிறான் என்றால் அப்படி ஒன்று எதுவுமே கிடையாது. மௌத்து வரை அவனுக்கு அவனுடைய தவணை இருக்கிறது. மௌத்து தான் அவனுடைய தவணையை நிறைவு செய்யும். ஆனால் ரமலானை நாம் அதற்கான தவணையாக ஆக்கி கொண்டோமே என்று ஹசன் பஸ்ரி அவர்கள் கவலைப்படுகின்றார்கள், ரஹமத்துல்லாஹி அலைஹி. நாம் ரமலானில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைக்கின்றோம். ஆனால் அந்த அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் இருக்கின்றான். அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற காரணத்தால் தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், எல்லா நற்செயல்களும் செய்கின்றோம். ஆனால் அந்த அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் இருக்கின்றானே. அறிஞருடைய கவலை இதுதான். ரமலான் ஒரு பரக்கத்தானது. அந்த ரமலான் வசீகரித்தது, எல்லோரையும் வசீகரித்தது, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரமலானுக்கு பிறகு நாம் இறைவனுக்காகத்தானே எல்லாவற்றையுமே ரமலானில் செய்தோம். அந்த இறைவன் அப்படியேத்தான் இருக்கிறான். அவனுக்கு எப்பவுமே ஹயாத் உண்டே, அவனுக்கு மௌத்து கிடையாது, அவனுக்கு அவனுடைய தவணை நிறைவு பெறாதே என்று உலகத்திற்குள்ள எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய கடைசி ஹொத்பா என்பது, கடைசி நாளுடைய ஹொத்பா என்பது பல அறிஞர்களுடைய வார்த்தைகள் இதை அடிப்படையில் வைத்துத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் ரமலானுக்கு பிறகு பள்ளியிலிருந்து தூரம் ஆகி விடுகிறார்கள், விலகி விடுகிறார்கள். ஒரு காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும்.
11 மாசம் எதுவும் செய்யாம வெறும் ரமலான்ல மட்டும் செய்யறோம் அப்படின்னா அது இஸ்லாமிய அடிப்படைக்கே முரணானது, இஸ்லாமுடைய மரபுக்கே முரணானது, இஸ்லாமிய விளிம்புகளுக்கு அது முரணானது, விழுமியங்களுக்கு அது எதிரானது. தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுவார்கள். அவர்களை குறித்து இப்னு அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சில சமயம் இரவிலே தொழ முடியாமல் போய்விட்டால் நபி அவர்கள் அன்றைய தினம் அது பகலிலே தொழுது விடுவார்கள். காரணம் என்ன? அந்த தொடர்ச்சி விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக. நபி அவர்கள் நஃபில் தான் தொழுகிறாங்க, ஆனாலும் விடுபட்டு விட்டால் உடனடியாக அதை தொழுது விடுவார்கள். ஏனென்றால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது, ரமதானில் மட்டுமே தொழுவது என்பது ஒன்று இல்லை, ரமதானிலே மட்டுமே நற்செயலை செய்வது என்பது ஒன்று இல்லை. தொழுகையை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கடமை அது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். அல்லாஹ் சொல்லுகிறான், மரணம் வரும் வரை நீ இறைவனை வணங்கி கொண்டே இரு, நற்செயல்கள் செய்து கொண்டே இரு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் அந்த அளவை சுருக்கி வெறும் ரமலான் என்று நாம் வைத்து விடுகின்றோம். ரமலானில் ஏராளமான சொற்பொழிவுகளை கேட்கின்றோம், ஏராளமான நல்ல செய்திகளை கேட்கின்றோம். அவையெல்லாம் எங்கே போயின? அனைத்துமே வீணாகிவிட்டு, எல்லாமே வேஸ்ட். பல அறிஞர்கள் பேசினது, எவ்வளோ செய்திகள் நம்ம கேட்டோம், எல்லாம் வேஸ்ட். ஈது தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே எல்லாமே டெலீட் ஆயிடும். திடீர்னு நம்ம போன்ல பார்த்தா எல்லாமே டெலீட் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு செய்திகளை கேட்டோம். அவையெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டன? நாம் மரணம் வரும் வரை இறைவனை வணங்கி கொண்டிருக்க வேண்டும், இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். அவற்றையெல்லாம் நாம் அழித்து விட்டோம். இந்த பல கேள்விகள் இன்றைய தினம் எழுகின்றன. நான் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டேனா? என்னுடைய நற்செயல்கள் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? என்னுடைய நோன்பும் நான் ஓதிய குர்ஆனும் எனக்கு சிபாரிசு செய்யுமா? நான் தொடர்ந்து ரமலானுக்கு பிறகும் பள்ளியோடு தொடர்பு கொண்டிருப்பேனா என்கின்ற பல விடை தெரியாத கேள்விகள் எழுகின்றன. நாம் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக. எப்படி நபித்தோழர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அதே போன்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனையை தவிர இந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. பிரார்த்தனை ஒன்றுதான் இந்த அத்தனை கேள்விக்குமான பதிலாக இருக்கின்றன. ஏனென்றால் பிரார்த்தனை மூலமாகத்தான் இறைவனுடைய தௌஃபீக்கை, இறைவனுடைய நல்லொருளை நாம் பெற முடியும். இந்த சில கேள்விகளுக்கு பிறகு சில நினைவூட்டல் இருக்கின்றன, 2 நினைவூட்டல்கள். ஒன்று, ரமதானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பு, 6 நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய அந்த நோன்பை குறித்து, மன் ஸாம ரமலான் ஸும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமிர் தஹர். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலிலே தொடர்ந்து 6 நாட்கள் யாராவது நோன்பு நோற்றால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அவர் பெறுகிறார் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சுன்னாவை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். ரமலான் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு நோன்புக்கு நமக்கும் எந்த தொடர்பு இல்லை என்ற அளவில் நாம் இருந்து விடக்கூடாது. இனி அடுத்த ரமலானில் தான் நான் நோன்பு என்ற இபாதத்தை கையில எடுப்பேன் என்றால், ரமலானுடைய அந்த நோன்பு என்பது ஒரு பிரம்மாண்டமான அமல். அந்த அமலோடு நமக்கு அடிக்கடி தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகே நமக்கு சிபாரிசு செய்கிறார்கள். ஷவ்வாலில், அடுத்த மாதமே ஷவ்வாலில் 6 நாட்கள் நாம் நோன்பு நோட்கிற பொழுது வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நாம் பெறுகின்றோம். வருடம் முழுவதும் நோன்பு நோக்க முடியுமா? முடியாது. வருடம் முழுவதும் நோன்பு ஒருவர் நோற்றாலும் கூட ஒரு 5 நாட்கள் நிச்சயம் அவரால் நோன்பு நோக்க முடியாது. 2 ஈதிலே நோன்பு நோக்க முடியாது. அதே போன்ற ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களை நோன்பு நோக்க முடியும். மொத்தம் 5 நாட்கள் நோன்பு வைக்க முடியாது. ஆனாலும் இந்த ஷவ்வாலுடைய நோன்பு நோற்றால் நாம் 360 நாளும் நோன்பு நோற்ற பெரும் நன்மையை நாம் பெறுகின்றோம். அதே போன்று மற்றொரு நினைவூட்டல் என்ன? ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல அறம். ஜக்காத் அதனுடைய அளவுங்கிறது வேற, ஹஜ்ஜு கடமையா இருக்கு அதனுடைய அளவு வேற, குர்பானி கொடுக்க அதனுடைய அளவு என்பது வேறு. ஆனால் இந்த சதகத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவு என்பது என்ன? நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும். காரணம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்கின்றோம். நோன்பு நோற்பதற்கான பரிகாரமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி துஹுரத்தல் லிஸயாம் மினல் லஹவி வர்ரஃபஸி வதுஅமத்தில் மசாகின். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர்ல 2 நோக்கம், அடிப்படையான நோக்கம். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிற பொழுது அவரை அறியாமல் அல்லது அறிந்தோ பல தவறுகளை செய்திருக்கலாம். மின ரஃபசி மின லகுவி என்று நபியர்கள் சொல்கிறார்கள். தேவையில்லாத பேசியிருக்கலாம், வீணானவற்றை பார்த்திருக்கலாம், பேசியிருக்கலாம். குரான் ஓதுறதுக்காக நம்ம குரானை கையில எடுப்போம், பக்கத்திலேயே போன் இருக்கும். சரி ஏதாவது மெசேஜ் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா அரை மணி நேரம் போயிடும். 1/4 மணி நேரம் தான் நமக்கு இருக்கும் குரான் ஓதுறதுக்கு. இப்போ இது போன்ற வீணான விஷயங்கள் மூலமாக நம்முடைய நோன்பு மிகப்பெரிய அளவிலே பழுதுபட்டிருக்கிறது, பாழ்பட்டிருக்கிறது. அந்த பழுதையை சரி செய்வதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது பர்பஸ் என்ன? தாமத்துல் மசாகின், ஏழை எளிய மக்கள் அன்றைய தினம் மிக சிறப்பான முறையில வயிறார வேண்டும். அவர்கள் ஒருபோதும் உணவின்றி இருந்து விடக்கூடாது. இந்த ஈதனுடைய மகிழ்ச்சியை உணவின் காரணத்தால் அவர்கள் இழந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். இப்ப ஜகாத்துல் ஃபித்ர் ஒரே சமயத்துல 2 பர்பஸை அவர் அது நிறைவேற்றுகிறது. ஒன்று நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுக்கான பரிகாரமாகவும் ஏழை எளிய மக்களை கவனத்தில் கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும். நம்முடைய வருவாயையோ நம்முடைய வாழ்வியல் முறையோ நம்ம பார்க்க கூடாது. நான் நோன்பு நோற்றேன் என்றால் நான் ரமலானை நோன்பு நோற்றேன், அந்த நோன்பை அதில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்வதற்கு நான் ஜகாத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். என் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், அத்தனை நபருக்கு நான் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கவனம் செலுத்த வேண்டும். மகிழ்ச்சியோடு நாம் அதை வழங்க வேண்டும். இஸ்லாம் பல சமயங்களில் பொருளாதார கடமைகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது, முனாஃபிக்குகளை அதை ஒரு தண்டனை குற்றத்தை போல, தண்டனை தொகையை வழங்குவது போல தருவார்கள் என்று முனாஃபிக்குகளை குறித்து சொல்லுகிறது. அதே சமயத்தில் மூமின்களை குறித்து சொல்லுகிற பொழுது அதை அவர் மிக மகிழ்ச்சியோடு வழங்குவார்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் எதை வழங்கினாலும் மகிழ்ச்சியோடு வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில ஜகாத்துல் ஃபித்ரையும் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் வழங்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த ரமலானுடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலானை அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. மீண்டும் மீண்டும் நம் வாழ்வில் ரமலானை அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர் ரഊஃப் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.